அதை எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்றாரு பாருங்க. 10ஆம் வசனத்தில், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இன்றைக்கு சபையை கர்த்தர் எதுக்கு உலகத்தில் வச்சிருக்காருன்றதை சொல்றாரு. எதுக்கு வச்சிருக்காராம்? உன்னதங்களில் துரைத்தனங்கள் அதிகாரங்கள், அது யாரை குறிக்கிறது? தேவ தூதர்கள், தேவனுடைய தூதர்கள். நான் விழுந்து போன பிசாசின் தூதர்கள் இல்லை, தேவ தூதர்கள், நல்ல தூதர்கள். அவர்கள்லாம் தேவனுடைய அனந்த ஞானத்தை காணும்படியாக, வியக்கும்படியாக வச்சிருக்காரு. ஏன் அவங்க அதை பார்க்கணும்? தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னு. ஏன்னா மனுஷனை உண்டாக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். மனுஷனை உண்டாக்குனது அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஈடுபடும் போது நிறைய நேரத்தில் பார்த்துருந்தாங்க. மனுஷன் பாவத்தில் விழுந்த போது பார்த்தாங்க, விழுந்தது தெரியும். பல நேரங்களில் தூதுவரெல்லாம் இவர்கள் அனுப்பிச்சிருக்கிறார். ஆபிரகாம் வந்து சந்திச்சிருக்கிறாங்க, யாக்கோபை சந்திச்சிருக்கிறாங்க. தேவ தூதர்களுடைய வேலையை பல இடங்களில் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு பிறக்கும் போது அது இன்னும் மெய்ப்பொருளுக்கு அறிவித்தவர்கள் அவர்கள் தான். ஆனால் எதுக்கு அறிவிக்கிறோம்? எதுக்கு தேவகுமாரன் இங்கே வர்றாரு பிறக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. பல காரியங்களை அறிவித்தாங்க, சொன்னாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கே புரியல. ஒரு மெசஞ்சர் பாய் மாதிரி தான் வேலை செஞ்சாங்க. போய் இதை சொல்லிட்டு வானா போய் சொல்லிட்டு வந்தாங்க, அவ்வளோதான். மெய்ப்பொருக்கு சொல்லு, பூமியில் சமாதானம், மனுஷர் மேல் பெரிய, சொல்லிட்டு வா, போய் சொல்லிட்டு வந்தாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. சிலுவையில் அறையப்படும் போது உருவிய வாளோடு காத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா வந்து சிலுவையில் வச்ச ஆளுங்களை ஒன்றுலாமாக்கிட்டு இருப்பாங்க. இயேசுவே சொல்றாரு, என் பிதாவிடத்தில் சொன்னா ஏராளமான தூதர்களை அனுப்பி என்னை காப்பார். ஆனால் சொல்லலையே, அவரும் அனுப்பல யாரையும். தேவதூதர்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க அனுப்புவாரான்னு. அனுப்பவில்லை. ஏன் விளங்கல தூதர்களுக்கு? என்னையா அது, குமாரன் இப்படி சாகுறாரு, துப்புறாங்க, அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, இப்படியெல்லாம் துன்புறுத்துறாங்க. பிதாவானவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு விளங்கல அவங்களுக்கு. கடைசியில் உயிரோடு எழும்புறாரு. இவங்களை அங்கே வாட்ச்மேன் மாதிரி உட்கார வச்சுட்டாரு கடவுள். வச்சு வரவங்களுக்கெல்லாம் சொல்ல, அவர் இங்கே இல்லை. செத்தவர் மத்தியில் அவரை தேடாதீங்க, அவர் உயிரோட எழுந்துட்டாருன்னு சொல்றதுக்கு ஆள் வச்சு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் என்ன நடந்ததுன்னா, எதுக்கு நடந்தது, என்ன நடந்ததுன்னு ஒன்றும் விளங்கலை. பரமேறும் போது அவங்க இருக்கிறாங்க, சீஷர்லான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இயேசு பரமேறுவதை போய் வேலையை பாருங்க, போய் எருசலேமுக்கு போங்க, அவர் சொன்னதை செய்யுங்க. போனவர் அதே மாதிரி எப்படி போனாரோ அதே மாதிரி ஒரு நாள் திரும்ப வருவார்னு சொல்லி அவங்களை அனுப்புகிறாங்க தேவதூதர்கள். இவ்வளவு பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனால் இப்பொழுது தேவனுடைய அனந்த ஞானம் அவர்களுக்கு விளங்குகிறது. அவர்கள் காலாகாலமாக என்ன நினச்சிட்டு இருக்காங்க? எப்படி தேவன் ரட்சிக்க போகிறார் சபையை, எப்படி மக்களை ரட்சிக்க போகிறார்? பாவத்தின் சம்பளம் மரணம்ட்டாரு, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகுன்ட்டாரு. அப்போ மனுஷனை ரட்சிக்கவே முடியாத, பாவம் செஞ்சா அதுக்கு தண்டனை சாவு. செத்துட்டான்னா அப்புறம் எப்படி அவனை ரட்சிக்கிறது? அவன் தான் போயிட்டான், அவ்வளோதான். அவனை தண்டிக்கவும் வேண்டும், அவனை ரட்சிக்கவும் வேண்டும். எப்படி செய்வார்? வழியே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கர்த்தர் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர் அவர்.